குரல் கலைஞரான இவர் ஸ்டோரி டெல்லிங் மூலம் 400க்கும் மேற்பட்ட ஆடியோ புத்தகங்களை தயாரித்துள்ளார். மிரேஜ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டின் படி ஒரு பாட்காஸ்ட் மற்றும் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். குழந்தைக்கான ஜூலா செயல்பாட்டின் மையத்தின் நிறுவனர். அது மட்டுமல்லாது 2024 ஆண்டிற்கான தமிழ் இலக்கிய செம்மல் விருது பெற்றுள்ளார். திருமிகு தீபிகா அருண் அவர்களை சிறந்த பாட்காஸ்ட் மற்றும் ஆடியோ புத்தகங்களை உருவாக்கும் வழிமுறைகள் என்ற பொருண்மையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரங்கம் காலியாக இருக்கும், அதை எதிர்பார்த்துப்போ அப்படின்னு எங்கள் அம்மா காலையில் சொன்னாங்க. அது உண்மையாகவே இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. பட் அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. நான் பாட்காஸ்ட் ஆடியோ புக் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு புது வார்த்தைகளாக இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற எவ்வளோ பேருக்கு பாட்காஸ்ட்டுங்கிற வார்த்தையை நான் கேள்வியே பட்டதில்லைன்னு சொல்லுங்கள். எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு பாட்காஸ்ட் பிரபலம் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் பாட்காஸ்ட் கேட்பீங்க? ஓகே, எவ்வளோ பேர் பாட்காஸ்டராக இருக்கீங்க? ஒரு வீடியோ போட்டாலும் கணக்கு கிடையாது. தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், 6 மாதமா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன, உங்கள் பாட்காஸ்ட் பேர் ஹரி டாக்ஸ். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 1 வருஷம் பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. அவருக்கு நிஜமாகவே ஒரு கைத்தட்டல். அண்ட் அங்கே உங்கள் பாட்காஸ்ட் பேர் கதைக்கலாம் வித் வெற்றி. அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். தொடர்ந்து பண்ணுங்க, சரியா? அதான் முக்கியம். இப்போ நான் பாட்காஸ்டிங் ஆடியோ புக்ஸ் பற்றி பேச போகிறேன். இதில் அந்த கேமராவை திருப்பிட்டே இருக்க முடியாதோ, அது அங்கேயே தான் இருக்கும். அப்போ நான் இங்கே நின்று தான் பேசணுமோ? அப்படிலாம் இல்லையா? நடக்கலாம்ல? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது என்னை பற்றின ஒரு அறிமுகம், இல்லை என்னை பற்றி நானே பீத்திக்கிறது, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்லைடு எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு 6 வருஷம் முன்னாடி பாட்காஸ்ட்னால் என்னன்னே பல பேருக்கு தெரியாது. ஆடியோ புக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இங்கே இல்லை. இன்னும் ஆடியோ புக் அவ்வளோ பிரபலமான ஒரு விஷயமா இங்கே ஆகலை. ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த என்னோடய பயணம் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைட். இது வரைக்கும் ஓகே, இந்த கதையெல்லாம் விடுங்களேன். இந்த நம்பர்லாம் இவங்க ஏதோ பெரிய ஆள் தான், இங்கே பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கறத தாண்டி, நான் ஏன் 3 மாதமாக பண்ணுறீங்களா, 6 மாதமாக பண்ணுறீங்களா, 1 வருஷமாக பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் முடிச்சிடணும்னு நினைக்காம தொடர்ந்து அதில் உழைப்பை போடும்போது தான் அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேரும். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. இப்போ என்னோட குரலில் கிட்டத்தட்ட 100 தமிழ் ஒலி புத்தகங்கள் வெளியாயிருக்கு. மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களோட பல புத்தகங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 6 வருஷம் முன்னாடி எனக்கு அது நடந்தது. சரியான இடத்துல இருந்ததுனாலையும் சரியான நேரம் அமைஞ்சதுனாலையும் தொடர்ந்து உழைப்பை போட்டதுனாலையும் இன்றைக்கி நான் 2 கல்லூரியில் பாட்காஸ்டிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்ஸாகவே நடத்துகிறேன். ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒரு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே பாட்காஸ்டிங்கை ஒரு ஃபுல் செமஸ்டர் கோர்ஸாகவே நான் நடத்துகிறேன். ஏன் இப்போ எல்லோரும் பாட்காஸ்டிங்னு திடீர்னு பாட்காஸ்டிங் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது அவ்வளோ ஒரு புது மீடியம் கிடையாது. 6 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் இதை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருந்தது, இந்தியாவில் யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருந்தது. ஆனால் இது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு துறை தான் வெளிநாடுகளில். நான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7 ஷோ பண்ணியிருக்கேன், பாட்காஸ்ட் ஷோ. இதில் என்னோட முக்கியமான ஷோ நான் 6 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா கதை ஓசை அப்படிங்கிற என்னோட பாட்காஸ்ட். இதில் தமிழ் ஒலி புத்தகங்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரேன். அதுதான் கதை ஓசை. சிட்டுக்குருவின்னு ஒரு குழந்தைகளுக்கான பாட்காஸ்ட். நல்ல தமிழ் உச்சரிப்பு. இங்கே எவ்வளோ பேருக்கு ழ வரும்? ஓகே, ழ வரும் ஆனால் வராது. அது எவ்வளோ பேருக்கு? நான் முயற்சியே பண்ணதில்லை. சின்ன வயசுலேருந்தே தமிழ்னு பேசியே பழகிருச்சு. இனிமே எதுக்கு ழாலாம் பேசிக்கிட்டு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்லை. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழோட அழகு ழ அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்களேன். ஆனால் ழான்னு ஒன்று இருக்குன்னா அது ழா தானே. அது நம்மளால் ஏன் ழான்னு சொல்ல முடியல? இப்போ என்னோடய ஒலி புத்தகங்களில் எனக்கு நிறைய ஃபீட்பேக் வரும்ல, கமெண்ட்ஸ் வரும்ல, ரிவ்யூஸ் வரும்ல.
அதில் வந்து நிறைய பேர் குறிப்பிடுற ஒரு விஷயம் வந்து உங்கள் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்ன அப்படின்னா, ழ ள ண ல ந திருத்தமாக நம்மளால் உச்சரிக்க முடிஞ்சுது அப்படின்னா ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும்போது சரியாக போய் சேரணும்ல. இப்போ நம்ம தமிழர்கள் சோழர்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா, இப்போ நான் பேசுறது யாரையும் கலாய்க்கிறதுக்காக இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பவர் இருக்குல்ல, சோழர்கள்னு சொல்லும்போது அந்த பவர் இருக்கா? இல்லை. அந்த எழுத்துக்கு ஒரு 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 எழுத்துக்கு ஒரு ஒரு எனர்ஜி உண்டு, ஒரு பவர் உண்டுன்னு நான் ரொம்ப 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 அழுத்தமாக நம்புகிறேன். அதனால ழான்னு சொல்ல பழகுங்க. தமிழ் தாய்னா அது வந்து தமிழ் தாய்ன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால அந்த ஒரு வேண்டுகோளோட நான் வந்து என்னோட உரையை தொடங்குறேன். இப்போது இதெல்லாம் வந்து விட்டுருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒலி வடிவமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சவுண்ட் ஆடியோ மட்டுமா இல்லை வீடியோவுமா? சரி, எவ்வளோ பேர் எனக்கு வந்து சரியாக கேட்கல. எவ்வளோ பேர் ஆடியோன்னு சொல்கிறீங்க? வெறும் ஆடியோ. ஓகே. எவ்வளோ பேர் வீடியோன்னு சொல்கிறீங்க? சில பேர் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, நாங்கள் கையெல்லாம் தூக்கவே மாட்டோம் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கீங்க? இருக்கிறதே ஒரு 30 பேர். என்ன நான் என்ன சொல்கிறேன், கேள்வி கேட்டதுக்கு அட்லீஸ்ட் கையாக தூக்கலாம்ல. சரி, ஆடியோ அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? அப்பா. வீடியோ அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? என்ன நடுவில் கை தூக்கினவங்களும் கை தூக்க மாட்டீங்க இப்போ? சரி, ஆடியோ ப்ளஸ் வீடியோ. ஆடியோ கை தூக்குனவங்க இதுக்கும் தூக்குறீங்க. சரி, என்னோட புரிதலில் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஆடியோ மீடியம். இப்போ வீடியோவில் பாட்காஸ்ட் பண்ணுறாங்கல்ல, யாரோட பாட்காஸ்ட் பார்க்குறீங்க நீங்கள் யூடியூப்பில்? யார் பேரா சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. என்ன இப்போ? ஃப்ரைஸ் வித் பொட்டேட், சமீஹா, அப்புறம் வேற மதன் கௌரி புதுசாக பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு அவரு. புதுசாக இல்லை, கொஞ்சம் மாசமா. வேற இப்போ இவங்க இந்த சமீஹா மதன் கௌரி இவங்க பாட்காஸ்ட்லாம் இருக்குல்ல, இப்போ ஒருவேளை அதை யூடியூப்ல நம்ம ப்ளே பண்ணுறோம், வீடியோ பார்க்கலனாலும் புரியுமா புரியாதா? பதில் சொல்லுங்க பாஸ். புரியும். அப்போ இது ஆடியோ ஃபர்ஸ்ட் மீடியமா இல்லை வீடியோ தேவையா? பாட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ ஃபர்ஸ்ட் மீடியம். அதாவது நம்ம கண்ணால் எதையும் பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு விஷயம்தான் வந்து பாட்காஸ்ட். ஆரம்பிக்கும் போது இது ஆடியோ ஒன்லி மீடியமாக இருந்தது, அதாவது ஆடியோ மட்டும்தான் வந்து பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக அதில் வீடியோவும் சேர்ந்துருக்கு. ஏன் வீடியோ சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், நான் மட்டும் தனியாக பேச போதில்லை. அதனால் நீங்கள் அங்கே உட்காந்து என்னையே ஊத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பார்த்துக்கோங்க, நான் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பேன். அதனால ஏதாவது பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. விஷுவல் இம்பேக்ட். சரி, வேற? பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லைங்க, ஆடியோலேயே புரிய வச்சிடலாம். என் கை ஏதோ சொல்லுது மணி மேக்கிங். ஏன்னா யூடியூப்ல தான் வந்து கிரியேட்டர்ஸ்க்கான ரெவென்யூ ஜெனரேஷன் வந்து டைரெக்டாக ஒரு வழி இருக்குது. ஆடியோ ஒன்லி அப்படிங்கும்போது அதுக்கான வழிகள் குறைவாக இருக்குது. அதனால இப்போ வந்து வீடியோவையும் பாட்காஸ்ட் வாட்காஸ்ட் என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க. இப்போது வாட்காஸ்ட்னா என்னென்னா அது வந்து வீடியோ இருக்கிற பாட்காஸ்ட் தான். ஓகேவா? பாட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல, தெரியும். ஆனால் வந்து ப்ரிடாமினென்ட்லி இது வந்து ஒரு ஒலி சார்ந்த துறை, அதுதான் வந்து பாட்காஸ்ட். இப்போ இது வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கூறப்படுற பல விஷயங்கள் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஊரில் வந்து 2018 வாக்கில் தான் இந்த ஒலித்துறை வந்து ஒரு முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக மாறுது. 2018 உள்ள வர அந்த ஆடியோ மீடியம் 2019 கோவிட் வருது, 2020 எல்லாரும் லாக்டவுனில் இருக்கும். அப்போ தான் இந்த துறை வந்து பிரபலமாகுது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்குறது, எவ்வளோ நேரம் தான் யூடியூப் பார்க்குறது, கண்ணு வலிக்குது. ஆனால் சும்மா உட்கார முடியுமா? முடியாது. போர் அடிக்குமே. அப்போ என்ன பண்ணுறது? கண்ணுக்கு நான் வந்து கஷ்டம் கொடுக்காம என்னால் என்டர்டெயின்மெண்ட்டை அனுபவிக்க முடியுமா அப்படின்ற தேடலில் கிடைச்சது தான் இந்த ஆடியோ ஒன்லி புக்ஸ், ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட். இதனால ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா, நான் இன்னைக்கு நின்று பேச முடியுது.
ஏன்னா என்னோட பாட்காஸ்ட் வந்து இந்த கோவிட் டைம்ல தான் ரொம்பவே பிரபலமாச்சு. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் கேட்டு மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்கு நீங்களும் கேளுங்களேன் அப்படின்னு. அதனால கோவிட்ல நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து என்னையே பற்றி சொல்லிக்கலாம். இந்த 2018 இவால்வ் ஆன இந்த ஆடியோ என்டர்டெயின்மெண்ட் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வருது. எவ்வளோ பேர் ஸ்பாட்டிஃபை வச்சுருக்கீங்க ஃபோனில்? பாட்டு கேட்பீங்களா ஸ்பாட்டிஃபைல யார் பாட்காஸ்ட் கேட்பீங்க? ஒரு 5-6-7 பேர் கை தூக்குறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பாட்காஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்போனா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நிறைய செலிப்ரிட்டிஸை வச்சு பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சாந்தனு பாக்யராஜ் அவர் ஒய்ஃப் அவங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து பண்ணார். விஜே அர்ச்சனா அவங்க பாட்காஸ்ட் பண்ணாங்க. நிறைய செலிப்ரிட்டிஸை வச்சு வந்து பாட்காஸ்ட்டை வந்து ஸ்பாட்டிஃபை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. நிறைய ஒரிஜினல் ஷோஸை பண்ணாங்க. இப்படி தான் வந்து வளர்ந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா குளோபல் ரிசெஷன் அது இதுங்கிறதுனால ஸ்பாட்டிஃபைலையும் இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஒரிஜினல்ஸ் இல்லை செலிப்ரிட்டிஸை வச்சு பண்ணுறது வந்து குறைய ஆரம்பிச்சுது. சரி, இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி பண்ணுது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிதான் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இதில் ஒரு வருங்காலம் இருக்கா, என்னால் இதில் பணம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட். எவ்வளோ பேருக்கு ஐபாட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரியும்? உங்களுக்குலாம் என்ன வயசு ஆவரேஜா? 19, 20, 21 சின்ன பசங்க. உங்களுக்குலாம் ஐபாட்லாம் சொன்னால் எனக்கு பாட்டி மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஐபாட்னா என்னென்னா அந்த காலத்தில் சொல்லுங்கள், யாரோ சொல்கிறீங்க, உட்காந்தே பேசுங்க, பரவாயில்ல, ஜாலியாக பேசுங்க. கரெக்டு. இன்னைக்கு நம்ம வந்து சரி MP3 பிளேயர் இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாக்மேன். ஓப்பா, நீங்கள் தலையாட்டும் போது வாக்மேனா அந்த மாதிரி சில பேர் வந்து வாக்மேனா யாரா நீங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பழைய படத்துலையா? சரி, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. முன்னாடி ஐபாட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருவி, அதில் வந்து பாட்டு கேட்கலாம், அதுதான் வந்து ஐபாட். அது வந்து ஆப்பிளோட ஒரு டிவைஸ். ஆப்பிள் தெரியும்ல எல்லாருக்கும்? ஓகே. அந்த ஐபாட் வந்து பாட்டு கேட்கறதுக்கான ஒரு கருவியாக இருந்துச்சு. அப்போ எஃப்எம் எல்லாருக்கும் தெரியும்ல. இன்னைக்கு நிறைய ஆர்ஜேஸ் வந்து பேசுகிறாங்க அடுத்தடுத்து. ஸோ எஃப்எம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஃப்எம்ல வந்து நம்ம இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷோ பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ஜே பிடிக்குமா? ஆர்ஜே ஆனந்தியா? அவங்கெல்லாம் இப்போ ரேடியோலேயே இல்லை. அவங்க பேர் தான் ஆர்ஜே ஆனந்தி, ஆர்ஜே பாலாஜி. இப்போ யாராவது ரேடியோ கேட்குறீங்களா? கேட்குறீங்க? ஒருத்தர், மற்ற யாருமே ரேடியோ கேட்குறது இல்லை. கேட்போம். சரி, ஏதோ ஒரு ஆர்ஜே உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஆர்ஜே அஜய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரேடியோ மிர்ச்சியில் இருந்தார். எனக்கு அவரோட ஷோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் நினச்ச நேரத்தில் அவரோட ஷோவை கேட்க முடியாது. அவர் எந்த நேரத்தில் ஷோ பண்ணுறாரோ அந்த நேரத்தில் தான் என்னால் கேட்க முடியும். அப்போது இவங்க 2 பேர் யோசிச்சாங்க, இந்த ஆடம் கரி, டேவ் வைனர், இவங்க 2 பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, நினச்ச நேரத்தில் எனக்கு பிடிச்ச ஷோவை கேட்க முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஐபாடில் நான் வந்து இந்த ஷோவை ப்ராட்காஸ்ட் பண்ணா அது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது வந்தது தான் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்டோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் நான் பேச போதில்லை நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களே போய் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இங்கே நின்று சொல்ல போகிறது இல்லை. RSS ஃபீட் வச்சு சிங்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் போய் உங்களோட டெக்னிக்கல் சைடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பாட்காஸ்டோட ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். 2004 இப்போ நம்ம எப்போ 2025 இருக்கோம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாட்காஸ்ட்டுங்கிறது வெளிநாடுகளில் பிரபலமாக ஆக ஆரம்பித்த ஒரு விஷயம். ஜோ ரோகன் தெரியுமா? எவ்வளோ பேருக்கு இந்த ஆள் தெரியும்? ஒருத்தர், 2 பேர். ட்ரம்ப் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது ட்ரம்ப்பே தெரியாதா? ட்ரம்ப் தெரியும். ட்ரம்ப் வந்து இந்த ஜோ ரோகன் அப்படிங்கிற ஒருத்தரோட பாட்காஸ்டில் கெஸ்டாக வந்தார். சரியா? அந்த ஷோ வந்து அவரோட வெற்றிக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்காஸ்ட் ஷோவில் எலெக்ஷனை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்ம பிரதமர் லெக்ஸ் ஃப்ரீட்மன் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்டில் வந்தார் இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. லெக்ஸ் ஃப்ரீட்மன்கிறவர் ஒரு வேற நாட்டு பாட்காஸ்டர், ஆங்கிலத்தில் பண்ணுற பாட்காஸ்டர். ஆனால் நம்ம நாட்டு பிரதமர் அதில் போய் பேசுகிறார். ஏன்? பாட்காஸ்ட்டுங்கிறது அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு விஷயமா மாறிட்டு வருது. நான் போய் அதில் பேசினேன்னா
எனக்கு தேர்தலில் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ட்ரம்ப் யோசிச்சிருக்காரு. இதை யார் ட்ரம்ப்புக்கு சொன்னது? அவரோட பையன். அடுத்த ஜெனரேஷன் வந்து புது புது மீடியமில் எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு தலைவர்களை புஷ் பண்ணுறாங்க. அதனால மோடி போய் லெக்ஸ் ஃப்ரீட்மன் பாட்காஸ்ட்டில் பேசுகிறாரு, ட்ரம்ப் வந்து ஜோ ரோகன் பாட்காஸ்ட்டில் பேசுகிறாரு. இப்போ இது ஒரு பிரபலமான மீடியமாக மாறிட்டு வருது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் இது 2004லேருந்தே இருக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ ஏன் வந்து ஒலித்துறை பிரபலமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன கேள்வி வேணா கேளுங்க, நாங்கள் பிடிச்சி வச்ச இடத்துல அப்படியே முறைச்சு தான் பார்ப்போம். ஆடியோனா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க மாட்டீங்களா? ஒத்தி உசுரை கொடுத்து மைக்கு முன்னாடி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன், நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சும்மா சொல்லுங்க, ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டு நான் என்ன வர்க் வேணா பார்க்கலாம் இல்ல அப்படி சொல்லுங்க. கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் டப்புன்னு சொல்லிட்டீங்களே, மனசு வருத்தம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. பட் வீடியோவா இருக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபிளான பிளேஸ் இருந்து நான் உட்கார்ந்து பார்த்தா தான் எனக்கு இதுவா இருக்கும். கரெக்ட். வேற டிரைவ் பண்ணும்போது சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க சார் ரோட்ல, ஐ மீன் தம்பி அக்கா தங்க ஜாக்கிரதையா போங்க. உங்களுக்கு நீங்க டிரைவ் பண்ணிட்டே போவீங்க, கூட வரவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல, எதிரில் வரவங்க. அதுதான் இப்படிலாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான். சேடாக இருக்கிறப்போ நம்ம கேட்கலாம். ஏன்னா சேடாக இருக்கிறப்போ வீடியோ பார்க்க மாட்டீங்களா? இல்லை, வீடியோ பார்க்கலாம், அது இன்னும் சேட் ஆக்கிருமா உங்களை? ஆமாம், பாட்காஸ்ட் கேட்டால் கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இருக்கும். சரி, இது எனக்கு நம்பிக்கையை தருது. அதனால் யாரெல்லாம் சேடாக இருக்கீங்களோ என் பாட்காஸ்ட்டை கேளுங்கப்பா. சரி, வேற அதிகமாக வேலை கொடுக்காம இருப்போம், அதனால ஐ சைட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஓகே, செவிக்கு உணவில்லாத போது கம்ப்ளீட் பண்ணுங்க. எனக்காக திருவள்ளுவர் ஒரு 2000 வருஷம் முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. என் பாட்காஸ்ட்டை நான் எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னா திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதி வச்சுட்டாரு. இது வந்து ஆடியோங்கிறது ஏன் வந்து பாப்புலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் இல்லை, எங்கே இருந்து வேணால் கேட்கலாம், எப்போ வேணால் கேட்கலாம், எதை வேணால் பண்ணிக்கிட்டு கேட்கலாம். நான் முதல்ல இந்த துறைக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னா, யாரா ஹாரி பாட்டர் படிச்சிருக்கீங்களா இங்கே? அப்பா, ஓகே. எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு வந்து ஒரு 40 வயசு அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சிங்க. இந்த கொஸ்டினுக்காக ஒரு 4 பேர். ஓகே, நான் வந்து ஒரு தீவிர ஹாரி பாட்டர் ரசிகை. சரியா? பாட்டர் ஹெட், கரெக்ட். அதாவது தீவிர ஹாரி பாட்டர் ரசிகைன்னு சொல்கிறதோட ஒரு ஹாரி பாட்டர் பைத்தியம், இல்லை இந்த காலத்தில் சொல்லுவீங்களே வெறித்தனமான ஃபேன், அந்த மாதிரின்னு வச்சுக்கலாமா? ஸோ நான் வந்து ஹாரி பாட்டரை வந்து ஒரு புத்தகத்தையும் ஒரு 7-8 தடவை படிச்சிருப்பேன். அதாவது எந்த அளவுக்கு பைத்தியம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நான் கர்ப்பமாக இருந்த காலத்தில் மகாபாரதத்தில் வரும் தெரியுமா, அபிமன்யு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவருக்கு வந்து சக்கர வியூகத்தெல்லாம் சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி, என் வயிற்றுக்குள்ளே என் குழந்தை இருக்கும்போதே அதுக்கு ஹாரி பாட்டர் தெரிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கர்ப்ப காலத்தில் நான் 7 புக்கையும் மறுபடியும் படித்தேன். அந்த அளவுக்கு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என் தம்பி வந்து என்கிட்ட சொன்னார், நீ ஹாரி பாட்டர் ஆடியோ புக் கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார். இந்த படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதாவது வாசகர்களுக்கு எப்போவுமே ஒரு ஆணவம் உண்டு. ஆணவம் எழுத்தாளர்களுக்கும் ஒரு ஆணவம் உண்டு, ஆனால் வாசகர்களுக்கு அவங்களோட ஒரு ஆணவம் உண்டு. என்னன்னா, நான் 8 தடவை படித்து அந்த புத்தகத்தில் இல்லாதது ஒலி புத்தகத்தில் என்ன இருந்துரும் அப்படின்னு ஒரு திமிரு எனக்கு. நான் என் தம்பிகிட்ட சொல்கிறேன், ஆடியோ புக்கெலாம் மனுஷன் கேட்பானா, அந்த மாதிரி அவனை சொல்லி அமுச்சு விட்டேன். அவன் வந்து திரும்ப 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 நீ கேள அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி, இவன் ரொம்ப தொல்லை பண்ணுறான், அதனால நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்ங்கிற ஒரு செயலி அப்போ தான் எனக்கு அறிமுகமாகுது. ஸ்டோரி டெல் செயலியில் ஹாரி பாட்டர் 7 புக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, ஸ்டோரி டெல் செயலி அவள் வந்து காசு கொடுக்கணும்ல ஸ்டோரி டெல்க்கு, உடனே எப்படா இது காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே, இந்த 1 month ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புகிறான். அந்த 1 month ஃப்ரீ ட்ரையலை நான் எடுத்து ஹாரி பாட்டர் ஃபஸ்ட்டு புக்கை கேட்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பா அப்படி இருந்தது. அதாவது தெரிஞ்ச புக்கு, தெரிஞ்ச கதை, பைஹார்ட்டான கதை, அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, அத்தனையும் அத்துப்படியாக இருக்குது. ஆனால் அந்த ஒலி வடிவத்தில் அதை கேட்கும்போது ஒரு மிக பிரமாதமான ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்குது. அடுத்ததை கேட்கணும்னு 7 புக்கை நான் 4 மாதத்தில் கேட்டு முடிக்கிறேன். சமைக்கும் போது கேட்குறேன், காலையில் எழுந்த உடனே கேட்குறேன், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்குறேன், நடந்து போகும்போது கேட்குறேன், எங்கேயாவது போகும்போது கேட்குறேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன அங்கே வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசம்? நரேஷன். ஓகே,
இதை நரேட் பண்ணியிருக்கிறவர் பேர் ஸ்டீவன் ஃப்ரை அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆக்டர். அவர் தான் நரேட் பண்ணியிருக்காரு. அவரோட நரேஷன் வந்து என்னை அந்த கதை களத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அப்போ புத்தகம் படிக்கும்போது என்ன அந்த கதைக்குள்ள அது கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போச்சு. ஆனால் இது ஒரு வேற தளத்தில் இருந்தது. அப்படி தான் என்னோட ஒலி புத்தக லிசனிங் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிச்சது. அரை நூலகம் படித்தவன் எழுத்தாளன் ஆகிறான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாராவது ஆல்ரெடி பேசிட்டாங்களா இதெல்லாம்? இல்லை, சொல்லலை, சொல்லாததை சொல்லிட்டேன். அரை நூலகம் படித்தவன் எழுத்தாளன் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு யார் சொன்னாங்கன்னு தெரியல, யாரோ சொல்லியிருக்காங்க. அரை நூலகம் படித்தா எழுத்தாளன் ஆயிரலான்னு சொல்கிறாங்க. நிறைய கேட்க தான் ஒரு நல்ல பாட்காஸ்டராகவோ இல்லை ஒரு நல்ல ஆர்டிஸ்டாவோ ஆக முடியும். அதனால இன்னை வரைக்கும் நான் முதல்ல வந்து ஒரு லிசனர், அப்புறம் தான் நரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்து நான் தமிழில் வந்து ஒலி புத்தகங்களை தேட ஆரம்பிக்கிறேன். சரி, ஹாரி பாட்டர் கேட்டாச்சு. அப்புறம் நம்ம என்ன தேடுவோம்? பொன்னியின் செல்வன் இருக்கா? எல்லாரும் தேடுறது பொன்னியின் செல்வன் இருக்கா? நான் வந்து வளரும் போதே எங்கள் அப்பா வந்து நிறைய இலக்கிய ஆளுமைகளை எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. லாசாரா, கூப்பாரா, புதுமை பித்தன், இந்த மாதிரி எல்லாரையும் அறிமுகப்படுத்தும் போது லாசாரா புத்தகம், லாசாராவை எவ்வளோ பேருக்கு தெரியும் இங்க? அப்பா, 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. லாசாராவோட சிறுகதை தொகுப்பு வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். உயிர்மையில தான் வந்து அதை போட்டிருந்தாங்க. புக் ஃபேரில் வந்து வருஷம் கேட்பேன், அடுத்த பதிப்பு வந்துருச்சா, அடுத்த தொகுப்பு வந்துருச்சான்னு. அந்த மாதிரி 4 தொகுப்பையும் நான் வாங்கி லாசாராவை ஒலி புத்தகமாக கேட்க முடியுமா அப்படின்னு தேடும்போது லாசாரானா யாரு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பதிலாக கிடைக்குது. சரி, அப்போ இருக்கவே இருக்காரு நம்ம கல்கி. பொன்னியின் செல்வன் இருக்கா அப்படின்னு தேடும்போது பொன்னியின் செல்வன் ஆடியோ புக்காக இருந்தது. ஆனால் எப்படி இருந்தது? பின்னாடி காக்கா கத்துற சத்தம் கேட்கும், இல்லை அதில் மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு போட்டு கேட்கவே சகிக்காமல் இருந்தது. இல்லைன்னா முதலே நான் சொன்னேனே ராஜராஜ சோழன் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு அது கேட்க வந்து அவ்வளோ நல்லா இல்லை. உடனே நமக்கு ஒரு ஐடியா, நம்மளே ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு மைக்கு வாங்குறேன். எப்படி எடிட் பண்ணணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் நானே கற்றுக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த பயணம். அதனால் இது வந்து இதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கா, இதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா அப்படின்னா அதோட டேட்டா இருக்குது. பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ் வந்து எப்படி வளர்றாங்க, அங்கே அந்த கிராஃப் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. பின்னாடி இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்கீங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு. இந்த கிராஃப் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. சரி, அதனால் இந்த லிசனர்ஸ் பேஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது. ஆடியோ கன்சம்ஷன் எங்கேருந்து வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால இருக்கிற கன்வீனியன்ஸ் இல்லை, அதனால இது வந்து ஒரு வளர்ந்து வரும் துறையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த நம்பர்லாம் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது இது முக்கியம், இந்த செஷன் தேவை, பாட்காஸ்டிங்க்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு வருங்காலம் இருக்குது அப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் மட்டும் சொன்னால் பத்தாதுல்ல, ஏதாவது ஒரு நம்பர் காட்டணும்ல. அதனால இந்த நம்பர் 2000. என்னங்க ஏங்க நீங்கள் நம்பிட்டீங்க பாட்காஸ்ட்டுக்கு க்ரோத் இருக்குன்னு, அவங்க தான் நம்பணும்ல. நீங்கள் நம்பினீங்களா இல்லையா? எல்லாருமே நம்பிட்டாங்களா? சார் ரொம்ப சந்தோஷம். 2030 அதோட க்ரோத் எப்படி இருக்குது? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த ஜான்ரா அப்படின்னு சொல்கிறோம்ல, எந்தெந்த கேட்டகரியில் பாட்காஸ்ட் கேட்குறாங்க, பாட்காஸ்ட் வளருது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? யார் கண்ணு தெரியுது? ஃபஸ்ட் ரோவில் மட்டும்தான் கண்டு தெரியுது. அவங்க எட்டி பார்க்குறாங்க. இங்கே ஃபஸ்ட் ரோல் இடம் இருக்கு, வாங்க. நியூஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ். ஓகே, அடுத்தது காமெடி, அப்புறம் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் அந்த எப்போவுமே வந்து மிசலேனியஸ் அதர்ஸ். அது இந்த நியூஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ்க்கு ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்குது பாட்காஸ்டில். ஏன்னா நம்ம எப்போவுமே ரேடியோவில் நியூஸ் கேட்போம், டிவியில் நியூஸ் பார்ப்போம், பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல, நியூஸுக்கு கேட்டால் போதும். அதனால நியூஸ் பாட்காஸ்ட்டுக்கு ஒரு பயங்கர வரவேற்பு இருக்குது. பல செய்தி ஊடகங்கள் வந்து பாட்காஸ்ட் துறையில் அவங்க கால் பதிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாருமே அவங்களோட பாட்காஸ்ட் வச்சுருக்காங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பாட்காஸ்ட்ஸ்க்கும் நிறையா முன்னாள் விளையாட்டு வீரர்கள் வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து இப்போ இருக்கிற விளையாட்டு வீரர்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட எக்ஸ்பர்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பாட்காஸ்ட்டாக வருது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, ஏங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்? எதுக்கு ஆரம்பிக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு. ஃபோட்டோ எடுத்து முடிச்சு கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். சொல்லுங்க.
புக்ஸ்லாம் படிச்சா போர் அடிச்சிரும். அது புக்ஸ் படிச்சா போர் அடிச்சிருமா? சிலருக்கு போர் அடிக்கும். சிலருக்கு. போர் அடிக்காம இருந்து இன்னும் என்கேஜா கேட்கறதுக்கு பாட்காஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே, அது ஓகே. நான் கேட்ட கேள்வி, ஏன் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும்? சம்பாதிக்கலாமா? சொல்லுங்களேன், எப்படி நானும் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். வேற? எனக்கு ஆக்சுவலாக பேசிக்காக பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை அதை பற்றி நாள் பூரா பேசிட்டே இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த பேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக நான் ஆரம்பிச்சு தான் இந்த பாட்காஸ்ட். இது ஒரு நல்ல பதில். எனக்கு பேச பிடிக்கும். நான் பேசினா பக்கத்தில் இருக்கிற யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது போட்டு வைப்போம், எங்கேயாவது யாராவது கேட்குறாங்களான்னு பார்ப்போம். அப்படி சரி, இல்லை கலாய்க்கல, சும்மா ஃபன். வேற? ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் ஏன் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி அதில் பணம் சம்பாதிக்க வழி இருக்கு அப்படின்னு நினச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட நாலேஜை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பர்சனல் பிராண்டிங், இப்போ வந்து நான் ஒரு டாக்டர், இல்லை நான் ஒரு லாயர், இல்லை நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், இல்லை நான் எந்த தொழிலில் வேணா இருக்கலாம். என்னோட எக்ஸ்பர்டீஸை, அதாவது எனக்கு வந்து ஆழமான ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நான் உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறேன். நிரூபிச்சா மட்டும் பத்தாது, நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியாதவங்க எனக்கு கிளைண்டா வருவாங்க. அதனால பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்காகவும் நிறைய பேர் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எதுக்காக ஆரம்பிக்கலாம்? லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஓகே, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அவருக்கு மைக்ல பேசுவோம் நம்ம. மொழி மேல ஆர்வம் இருக்கவங்க, மொழி மேல ஆர்வம் இருக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். பேச பிடிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். பொலிட்டிக்கலி நமக்கு இருக்கிற தாட்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லும்போது, யங்ஸ்டர்ஸா? உங்களுக்கு என்ன வயசு? இல்லை என்ன மாதிரி இருக்கு, உங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ். சரி, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகே, வேற யாருக்கா ஏதாவது பதில் இருக்கா? ரொம்ப சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்டாக பண்ணேன். ஸ்டூடெண்ட்டாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்குறேன். அதாவது நம்ம படிக்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். சரி, எப்பவுமே நான் என்ன சொல்வேன்னா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா ஏன் அப்படின்னு நம்மளை கேட்டுக்கணும். அது வாழ்க்கையில் எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம என்ன ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரும் போதும் இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோன்னா நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால ஏன் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோன்னா, நான் போர் அடிக்குது அதனால ஆரம்பிக்கிறேன், சும்மா இருக்கேன் அதனால ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி காரணங்கள் தப்பு கிடையாது. ஆனால் நம்மளை தொடர்ந்து அது பண்ண வைக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஏங்கிறதுக்கான பதில் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது என்னோட ஒப்பீனியனை நான் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. எவ்வளோ பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க? யாராவது இல்லாமல் இருக்கீங்களா? இல்லையா? நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் இல்லையா? அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டுவோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஏன் பதிவு பண்ணணும்? இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு பண்ணலன்னா உலகம் சுற்றுறதை நின்றுருமா? இல்லை. என்னோட கருத்தை நான் இந்த உலகத்துக்கு சொல்லலைன்னா இந்த உலகம் மாறிடுமா? இல்லை. ஆனால் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன், அந்த கம்யூனிகேஷனுக்கான ஒரு ஆழமான ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குல்ல. நான் என்ன நினைக்கிறேங்கிறத 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப அழுத்தமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி தான் பாட்காஸ்ட்டும். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து முதல்ல இது வந்து ஒரு ஒளித்தளம் இல்லை. ஒளித்தளமாக இருக்கிறதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? என்ன? இப்போ நான் இங்கே வரேன், எல்லாரும் முன்னாடி நின்று பேசணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நல்ல புடவை கட்டிக்கணும், நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். இவங்க இங்கே வந்தவுடனே தான் சொல்கிறாங்க லைவ் போவோன்னு வேற. நான் நினச்சேன் வரலாற்றில் இது பதிவாகாது, நம்ம இருக்கிற ஒரு 30 பேர்கிட்ட பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல பதிவு வேற பண்ணிடுறாங்க. அப்போது நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி நிற்கிறேன், நான் எங்கே நிற்கிறேன், கையை எப்படி ஆட்டுறேன், இது எல்லாமே என் மண்டைக்குள்ளே போயிட்டுருக்குல்ல. ஆனால் இது ஒரு ஒளித்தளமாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லைல்ல. அப்போ நான் வந்து என் வீட்லேயே எனக்கு எங்கே வந்து சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு ஒரு மைக்கு முன்னாடி நான் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னா அது ஒரு சுதந்திரத்தை கொடுக்குதுல்ல. அதுதான் வந்து பாட்காஸ்டோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க, யார் கேட்குறாங்க யார் கேட்கல அதை ஒரு பக்கம் விட்டுருவோமே. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக என் கணவர் கேட்க மாட்டார்னு எனக்கு தெரியும்.
என் குரலை தான் நாள் முழுக்க கேட்குறாரு. திரும்ப அவர் கேட்க போறாரா? கேட்க போறது இல்லை. ஏதோ பெத்த பாவத்துக்காகவோ புண்ணியத்துக்காகவோ எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்கன்னு தெரியும். அதை தாண்டி யார் கேட்பாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நம்மளை ப்ரமோட் பண்ணி அதை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகிறது அதெல்லாம் வந்து கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்ததுல்ல. ஆனால் எனக்கு அதை பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு அதை பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதை என்னால் தொடர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான் வந்து பாட்காஸ்ட். அதனால யார் வேணால் ஆரம்பிக்கலாம், எதுக்காக வேணால் ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்லைடு. இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸ், இதோ அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்டுருச்சு. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போது எந்தெந்த டாபிக்ஸை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் ஏன் சார் நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் இப்போ நம்ம பதிவு பண்ணுறோன்னு வச்சுப்போமே, அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரி கடியில் நம்மளோட இதை பேசியே ஆகணும். நம்ம வந்து அதை பொருத்தும் போது தான் மக்களுக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு பேச பிடிக்கும், அதனால் நான் பேசுகிறேன், இல்லை எதை பற்றி வேணால் நான் பேசுவேன் அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஆல்ரெடி ஆப்பிள் பாட்காஸ்ட் வந்து ஒரு பிரபலமான தளம். பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு வெளிநாடுகளில், நம்ம ஊரில் வந்து யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை வந்து பிரபலமாக இருக்குது. வெளிநாடுகளில் ஆப்பிள் பாட்காஸ்ட் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. என்னுடைய வெளிநாட்டு வாசகர்கள் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் கேட்குறாங்க. இது வந்து ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இருக்கிற கேட்டகரி ஹிஸ்ட்ரி, டெக்னாலஜி, லீஜர், லாங்குவேஜ் லேர்னிங், இந்த மாதிரி வந்து இதில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, எப்படி தான் ஆரம்பிக்கிறது பாட்காஸ்ட்டை? ஃபஸ்ட்டு வந்து ஐடியேஷன்னா இதை இந்த மாதிரி ஒரு பை சார்ட் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? இக்கிகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இக்கிகாய்னா முதல்ல இந்த படம் தான் வரும் கண்ணில். அதை நான் சொல்ல போகிறது இல்லை. இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு துறையில் வந்து நம்ம வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம என்ன ஐடியா அப்படிங்கிறதுலேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டில் இப்போ என்ன இல்லை, என்ன மாதிரி பாட்காஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட ஸ்கில் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுக்கு எதை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. மூணாவது, ஓவர் ஆர்ச்சிங் தீம் அப்படின்னா ஒரு ஓவரால் தீம். அந்த தீமுக்கடியில் என்னோட நாலேஜை பொருத்தி என்னால் நிறைய விஷயங்களை பேச முடியும் அப்படிங்கிறது தான் ஓவர் ஆர்ச்சிங் தீம். இந்த 3 எந்த இடத்துல சந்திக்குதோ அதுதான் உங்கள் பாட்காஸ்ட் டாப்பிக்காக நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். இதுதான் ஐடியேஷன். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட். ஓகே, ஸ்கிரிப்டிங். நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே பேசுவீங்களா? அப்படியே பேசுவீங்க. நீங்கள் ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவீங்க. அவுட்லைனோட பண்ணுவீங்க. நீங்க ஒரு அவுட்லைனாவது இருக்குமா இல்லை அப்படியே ஃப்ரீயா பேசுவீங்க? அவுட்லைன் இருக்கும். ஓகே, என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்வேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் வந்து ஒரு தாளில் பதிவாகும் போது ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை பேசும்போது அது இன்னொரு முறை நம்ம மூளைக்குள்ளே சுழண்டு வெளில வரும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவு வரும். ஸ்கிரிப்டிங் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அவர் சொன்னார்ல, எனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, வீடியோ பார்த்தா தான் கான்சென்ட்ரேஷன் தேவை, ஆடியோ கான்சென்ட்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னார். இல்லை, அது எதுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறது கரெக்டு தான். இப்போது நான் சமைச்சிக்கிட்டே பாட்காஸ்ட் கேட்குறேன்னு வச்சுப்போமே, நான் வந்து அங்கே ஏதாவது ஒன்றை வந்து காய விட்டுருவேனா இல்லை பாட்காஸ்ட் கேட்பேனா? காய விடக்கூடாதுல்ல. அங்கே வந்து நான் கடுகு தாளிக்கிறேன் அப்படின்னா அது கருகி சின்ன பின்னமாக போகிற மாதிரி நான் உட்காந்து பாட்காஸ்ட் கேட்பேனா? கேட்க மாட்டேன்ல. என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து என்னோட முதல் பணியில் தான் இருக்கும். என்னோட முதல் பணி அங்கே என்ன? சமைக்கிறது. அப்போது என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து அந்த பாட்காஸ்ட்லேயோ ஆடியோ புக்லேயோ இருக்காது. எங்கே அவங்க வண்டி ஓட்டிகிட்டே கேட்பேன்னாங்களே, காண போயிட்டாங்க. அவங்க வண்டி ஓட்டிகிட்டே கேட்பேங்கிறாங்க. முன்னாடி ஒரு மாடு வருது, மாடு இரு நான் பாட்காஸ்ட் கேட்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஓட்டுறதுல தான் கவனம் இருக்கணும் இல்லை? அப்போது அவர் சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம கேட்குறதுல இருக்காது. அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கேட்குறவங்க அரைகுறை கவனத்தோடு தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே சரி இந்த இடத்துல ஒரு வேளை கேட்குறவங்களோட கவனம் சிதறிடுச்சுன்னா,
இதை நான் திரும்ப இன்னொரு இடத்துல சொல்ல முடியுமா? நான் எப்படி பேசுகிறேனோ, இப்போ நான் பேசுகிறேன்ல, அது உங்களுக்கு ரீச் ஆகுதுல்ல, அது ரொம்ப முக்கியம். பாட்காஸ்ட்லேயும் இப்போவாது உங்கள் எல்லாரையும் ஒரு அறைக்குள்ளே அடைச்சு இந்த அம்மா பேசுகிறத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கீங்க. அப்போது வேறு வழியே இல்லை. அப்பப்போ மனசு இங்கேயும் அங்கேயும் அலப்பாயும். 100% ஃபோக்கஸ் அட்டென்ஷன் என் மேலே இருக்காது. நான் இருக்கும்னு நினச்சா அது வந்து என் தப்பு. மதியம் லஞ்சுக்கு என்ன தருவாங்க, ஏசி சரியாக வேலை பண்ணலையே, எப்போ பிரேக் விடுவாங்க, இந்த மாதிரி நம்ம எதாவது யோசிப்போம். இல்லை வீட்டை பற்றி யோசிப்போம். இல்லை நான் நினச்சவங்க கிட்டேருந்து இன்னும் மெசேஜ் வரலையே. இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள்ல நம்ம மனசு அலப்பாயும்ல. அப்படியா? அது மட்டும் கரெக்டு. அதனால் நம்மளோட கவனம் வந்து இன்னைக்கு வந்து அட்டென்ஷன் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட அட்டென்ஷனோட கம்மின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்து 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 10 செகண்ட் ரீலில் 3 செகண்ட் தாண்டது இல்லையா டேட்டா சொல்லுது. ஏன்னா 10 செகண்ட் ரீலை கூட முழுசாக பார்க்க முடியாதடா உங்களால் அப்படின்னு நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், 60 மணி நேரம் 70 மணி நேரம் ஆடியோ புக்கு, 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஆடியோ புக்கை பதிவு பண்ணி போட்டுட்டு இருக்கேன். எவன் கேட்பா யார் கேட்பா அப்படிங்கிற ஒரு பயத்தோட நான் பண்ண இது நடக்காதுல்ல. ஆனால் அட்டென்ஷன் ஸ்பேன் இவ்வளோதான். கவனச்சிதறல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நான் கருத்தில் வச்சுக்கிட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது ஒரு வித்தியாசத்தை கொடுக்குமா கொடுக்காதா? இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பேசும்போது வளவளன்னு பேசுவோமா, சின்ன சின்ன சென்டென்ஸில் பேசுவோமா? இப்போ நான் படித்து வச்சுட்டு படிக்கிறேன்னு வச்சுப்போமே, நான் வந்து எழுதிட்டேன், ஆல்ரெடி என்னோட உரையை எழுதி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நான் படிக்கிறேன்னு வச்சுப்போமே, அப்போது நீளமான வாக்கியங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்போ நான் அப்படியே பேசுகிறேன், அப்போ நீளமாக என்னோட வாக்கியங்கள் இருக்குமா? இருந்தால் புரியுமா? சின்ன சின்ன வாக்கியமாக இருக்கும்போதே ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுது. நீள வாக்கியமாக பேசினா யார் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்கல்ல. அதனால நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எழுதுறது அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, நம்ம நீளமாக எழுதுறதுக்கு நம்ம கை வரும். ஏன்னா அது ஒரு எழுத்து வடிவம். தமிழில் வந்து எழுத்து வடிவத்துக்கும் பேச்சு வடிவத்துக்கும் ரொம்ப 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 கேப் உண்டு இல்லை. நான் இப்போ பேசுகிற மாதிரி யாருமே புக்கு எழுதுறது கிடையாது. புக்கு எழுதுறது ஒரு எழுத்து வடிவத்தில் நல்ல சொற்றொடர்களோட. எல்லா எழுத்தாளரும் அப்படி எழுதுறாங்களான்னு அவர் கேட்கலாம். ஆனால் அதுதான் வந்து எழுதணுங்கிற ஒரு இது இல்லை. எழுத்து வடிவ தமிழ் அப்படிங்கிறது வந்து வேற, பேச்சு வடிவ தமிழ்ங்கிறது வேற. ழான்னு தான் எழுத முடியும், சொல்லும்போது சொல்கிறோமா, அது வேற டிபார்ட்மெண்ட். அதனால இந்த பேச்சு வடிவத்துக்கும் எழுத்து வடிவத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறத நம்ம பாட்காஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும்போது மனசில் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, இங்கே நான் வந்து சில பாப்புலர் இங்கிலீஷ் பாட்காஸ்டோட கவர் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஏதோ பண்ணுறாங்க, பரவாயில்ல, இங்கே வரலாம்ல. இது இருக்குல்ல, இது என்ன பாட்காஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இமேஜ், அந்த பேர், அதை வச்சு அது என்ன பாட்காஸ்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். கருப்பு வெள்ளை என்ன சிக்னிஃபை எதை பற்றின பாட்காஸ்டாக இருக்கும்? அதுக்கு த பயஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பயஸ்னா என்ன? ஒருதலை பட்சம், ரிலேட்டட் டு பாலிடிக்ஸ். அதோட டிசைன் பார்த்தீங்களா? அந்த ஒருதலை பட்சத்தை ஒரு மாதிரி அழகாக காமிச்சிருக்காங்கல்ல. ஒரு பக்கம் வெளிச்சம் விழுது, இன்னொரு பக்கம் நிழலாக இருக்குது, அதோட நிழல் இந்த பக்கம் விழுது இல்லை. அதனால நம்ம பாட்காஸ்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு கவர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பிராண்டிங். கவர் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போது நீங்கள் போய் யோசிச்சு பாருங்க, நீங்கள் பண்ண கவர் நீங்கள் சொல்கிற விஷயத்தோட மேட்ச் ஆகுதா? அந்த கவரை பார்த்த உடனேவே எனக்கு இதை கேட்கணுங்கிற ஆசை வருதா? இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அதை விட்டுருவோம். ஏங்க ஏன் ஓகே, இது மூணாவது இருக்குல்ல, ஷ்ரிங்க்னா என்ன? சரி, வேற என்னத்துக்கு ஷ்ரிங்க்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அது சிங்க். எக்கனாமிக்ஸ் இல்ல, ஷ்ரிங்க்னா தெரபிஸ்ட் தெரியுமா? சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்ட், அதுக்கு ஒரு கேஷுவல் வார்த்தை வந்து ஷ்ரிங்க். இப்போ சொல்லுங்க, அது எதை பற்றி இருக்கும்னு? அவர்கிட்ட மைக் கொடுங்களேன். ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த், அதை பற்றி ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த். ஆனால் அந்த டிசைன் என்னவோ கையில் வந்து இது என்ன கையில் இப்படி வச்சு ஆட்டுறதுக்கு பேர் என்ன?
பொம்மலாட்டம். அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஷ்ரிங்க்? அந்த ஷ்ரிங்க் கையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கவர் வந்து ஒரு 1000 கதையை சொல்ல முடியும். அந்த கவரை பார்த்த உடனேவே எனக்கு இந்த பாட்காஸ்ட்டில் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும். அதனால் நீங்கள் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் பத்தாது, சரியான பிராண்டிங்கும் பண்ணணும், சரியான கவர் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு புக்கு எழுதுறாங்க அப்படின்னா எழுத்தாளர்கள் அந்த புக்குக்கும் புக்கோட கவருக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை யார் டிசைன் பண்ணுறாங்க, அது ஏன் அப்படி இருக்குது, ஏன் அது முக்கியம்? ஒரு சேயிங் இருக்குது இங்கிலீஷில், டு நாட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கவரை பார்த்து தான் புக்கை நமக்கு முதல்ல இப்படி பார்ப்போம், அப்புறம் திரும்பி பார்ப்போம், எவ்வளோ பேர் பின்னாடி இருக்கிறத படிப்போம். அது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆனால் கவர் பிராண்டிங் இன்னைக்கு அது ரொம்பவே முக்கியம். அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, யார் வேணால் பண்ணலாமா அப்படின்னா யார் வேணால் பண்ணலாம். உங்கள் ஃபோன்லேருந்தே இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லை எனக்கு ஃபோன் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு செட்டப், ஒரு மைக், சிம்பிளாக ஒரு மைக் வாங்கலாம், உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம், வீட்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வீட்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணால் கூட ஸ்டுடியோ குவாலிட்டியில் ஆடியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏஐ மூலமாக நம்ம ஆடியோவை க்ளீன் பண்ண முடியுது. கேட்கும்போது நம்ம வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு க்ளீன் ஆடியோ நமக்கு ஏஐ கொடுக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு ஒரு பெரிய செட்டப் வேணுமோ, இதுக்கு நான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். உங்கள் ஃபோன் இருந்தாலே போதும். இப்போ உங்கள் ஃபோன், யாரோ ஒருத்தர் ஃபோன் கொடுங்களேன். என் ஃபோன் அங்கே எங்கேயோ இருக்குது. இல்லை எதுவும் ஆன்லாம் பண்ண வேணாம், வெறும் ஃபோனை மட்டும் கொடுங்க. இப்போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இப்படி வச்சு பண்ணுவோம் இல்லை, ஆனால் எல்லா ஃபோன்லேயும் மைக் இங்கே இருக்குது. நீங்கள் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட வச்சுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ அந்த வந்து பா பா டாலாம் அந்த காற்று அடிக்காமல் இருக்கும். அதுக்கு பேர் ஆடியோவில் ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது நல்லாவே ஆடியோ குவாலிட்டி இருக்கும். அதுவும் இப்போலாம் நிறைய பேர் வெறும் ஒரு ஐஃபோன் வச்சே பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. லேட்டஸ்ட் ஐஃபோன் மாடலில் பாட்காஸ்ட்டுக்குன்னே நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரெக்கார்டிங்க்கு. அதனால் நமக்கு பெருசாக ஒரு செட்டப், கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. சரி, எப்படி மேம் எடிட் பண்ணுறது, அது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னா இல்லை. நீங்கள் வீடியோலாம் அசால்ட்டாக எடிட் பண்ணுறீங்களே, இன்ஸ்டாகிராம் வீடியோ ரீல்ஸ், எவ்வளோ பேர் ரீல்ஸ் எடிட் பண்ணுவீங்க? சப்ப மேட்டர் சால்ட் வாட்டருங்கிற மாதிரி தானே எடிட் பண்ணுறீங்க. போட்டோமா அப்படி மியூசிக்கை தூக்கி போட, இங்கே வெட்டு, இங்கே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணு, அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோவையே எடிட் பண்ணும்போது ஆடியோ எடிட்டிங்கிறது ரொம்பவே சுலபம். அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. ஆடாசிட்டின்ற ஒரு டூல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இதுதான் வந்து ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் சைடில் நமக்கு தேவையான விஷயங்கள். நான் எப்படி இதை லான்ச் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பாட்டிஃபைல வந்து ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய் நீங்கள் எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்களோ அது மாதிரி ஆரம்பித்து அப்படியே போக வேண்டியதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸ்பாட்டிஃபை வந்து நான் ஏன் ஸ்பாட்டிஃபை சொல்கிறேன்னா, ஸ்பாட்டிஃபை உங்களுக்கு காசு தராங்களா, நீங்கள் வந்து இங்கே ப்ரமோட் பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை, கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்பாட்டிஃபையோட க்ரோத்தை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் வருஷமாக. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு, பாட்காஸ்ட் எங்கே கேட்குறாங்க, அதுவும் நம்ம ஊரில் எங்கே கேட்குறாங்க அப்படிங்கும்போது யூடியூப், ஸ்பாட்டிஃபை இது 2 தான் ரொம்பவே பிரபலமான செயலிகளாக இருக்குது. அதனால் ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸில் நீங்கள் அதை போடும்போது உங்களுக்கான ரீச், உங்களுக்கான ஆடியன்ஸ் கிடைக்கிறது வந்து சுலபமாக இருக்கும். சரி, எல்லாம் பண்ணிட்டேன், பாட்காஸ்ட் ஐடியா கிடச்சிருச்சு, ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, ரெக்கார்டிங் பண்ணியாச்சு, எடிட்டிங் பண்ணியாச்சு, லான்ச் பண்ணியாச்சு, எப்படி மேம் லிசனர் கொண்டு வருது? அது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணும்போது இல்லை, இப்போ நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம அவங்க கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறது, இல்லை வந்து சார் கூட நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணி பாட்காஸ்ட் கொலாப் பண்ணுற மூலமாக அவங்களோட ஆடியன்ஸும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். கரெக்ட், ரொம்ப ஸ்மார்ட் இல்லை? நம்ம வந்து நான் மட்டுமே பேசினா யார் மேம் கேட்பாங்க, சார் பேசினா கேட்பாங்க, சாருக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. அவரை கெஸ்ட்டாக கூப்பிடும்போது என்னோட பாட்காஸ்ட் வந்து ஒரு ரீச் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நான் வந்து பிரபலமான கெஸ்ட்டை மட்டும்தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டை கூப்பிடும்போது, நல்ல கண்டென்ட் கிடைக்கும்போது அதுக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுங்க,
எவ்வளோ பேர் லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? வெரி குட். லிங்க்டின்ல எவ்வளோ பேர் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க? எவ்வளோ பேர் அதில் ஆக்டிவாக இருக்கீங்க? உடனே கையெல்லாம் கீழே போயிடும், எனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்கீங்க? அது இன்ஸ்டாகிராம் பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைசா வரும். எவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்சரிங்க? யாரும் இல்லைல்ல. இன்ஃப்ளூயன்சராக இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் லிங்க்டின் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜேர்னியை வந்து நீங்கள் அழகாக வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணுறதோடு இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதுலேருந்து தேடி வரும். எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா, எனக்கு நடந்திருக்கு. எனக்கு என்னோட பல ஆடியோ புக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாட்காஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிங்க்டின் மூலமாக தான் வந்திருக்கு. அதனால லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க, லிங்க்டின்ல ப்ரமோட் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்கள் பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, இந்த எபிசோடில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஆடியன்ஸ் உங்களை தேடி வருவாங்க. நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கும்போது அதுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ப்ரூஃப் நான் தான். ஏன்னா 6 வருஷமாக நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நடுவில் ஒரு காலகட்டத்தில் தினம் ஒரு அத்தியாயம் போட்டுட்டு இருந்தேன், டெய்லி ஒரு எபிசோட். அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த எபிசோடோட டியூரேஷன் ஒரு 20 நிமிஷம்னு வச்சுப்போமே. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அதை திரும்ப நான் கேட்டு பார்க்கணும். அதில் தப்பு இருந்துச்சுன்னா அதை திரும்ப ரெக்கார்ட் பண்ணணும், அதை நான் எடிட் பண்ணணும், திரும்ப அதை ஒரு முறை கேட்டு பார்க்கணும். ஒரு 20 நிமிஷ எபிசோடுக்கு 2.5-3 மணி நேரம் வேலை இருக்கும். அப்போ தினம் ஒரு அத்தியாயம் அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால எதுவுமே நமக்கு இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம வந்து ஓவர் நைட் ஓபாமாவால் ஆக முடியாது. நம்ம வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடும்போது தான் அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் பெய்டு ப்ரமோஷன் பண்ணவா? யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து என் பாட்காஸ்ட்டை ப்ரமோட் பண்ண சொல்லுவானா? பண்ணுங்க, அதனால பெரிய பிரயோஜனம் இருக்காது. அதனால உங்களோட உழைப்பை நம்பி அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆடியோ புக்ஸை பற்றி, இப்போ பாட்காஸ்ட்டை பற்றி நான் ஓரளவுக்கு பேசி முடிச்சிட்டேன். ஆடியோ புக்ஸை பற்றி என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன் ஆடியோ புக்ஸ் வந்து முக்கியமான ஒரு துறையாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு குக்கு எஃப்எம் தெரியுமா? குக்கு எஃப்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ விகடன் வந்து ப்ளே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில, ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இப்போ அதை கொஞ்சம் நிறைய கண்டென்ட் அதில் போட்டுட்டு வராங்க. யாருக்கு தெரியும்? 4-5 பேர். சரி, இந்த விகடன் ப்ளேல என்ன நடக்குதுன்னா, ஒலி புத்தகங்கள், ஒலி உரையாடல்கள், பாட்காஸ்ட் அண்ட் ஆடியோ புக்ஸ், அதை தான் விகடன் ப்ளேல பண்ணுறாங்க. குக்கு எஃப்எம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அதான் பண்ணுறாங்க. பாக்கெட் எஃப்எம், ஸ்டோரி டெல், ஆடிபிள், இந்த மாதிரி பல செயலிகளில் வந்து ஒலி நூல்கள் வந்து இப்போ பிரபலமாயிட்டு வருது. இப்போது என்னையே கேட்குறீங்கன்னு வச்சுப்போமே, யார் உங்கள் ஆடியன்ஸ், யார் உங்கள் ஒலி புத்தகங்களை கேட்குறாங்க அப்படின்னா, படிக்க நேரம் இல்லை, படிக்க பொறுமை இல்லை, படிக்க தெரியாது. என்னது படிக்க தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்க? அது என்னென்னா, தமிழ் தாய்மொழியாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து பள்ளியில் வந்து தமிழ் படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது. ஆனால் வயசாக ஆக நமக்கு வந்து நம்ம தாய்மொழி, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ரூட்ஸ், அதை நோக்கி போகணும் அப்படின்னு உள்ளேருந்து ஒரு உத்வேகம் பொங்கி எழும் போல இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ் நூல்களை நான் எப்படி படிக்கிறது, என்னால் இதுக்கு இவ்வளோ வயசுக்கு மேலே படிக்க கற்றுக்க முடியாது. ஆனால் என்னால் கேட்க முடியும், ஏன்னா எனக்கு கேட்டால் புரியும். அதனால் ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது ஆடியன்ஸை வந்து போய் அடையக்கூடிய ஒரு மீடியமாக மாறிட்டு வருது. பாட்காஸ்ட்டுக்கு நான் சொன்ன எல்லாம் தான், அதாவது கன்வீனியன்ஸ், நம்ம எங்கேருந்து வேணால் கேட்கலாம், எங்கேருந்து வேணால் உட்காந்து புக்கு படிக்கலாமா? முடியாதுல்ல. புக்கு படிக்கணும்னா நம்ம அதுக்குன்னு ஒரு இடத்த அலோகேட் பண்ணணும். இதனால் நான் புக்கு படிக்காதன்னு சொல்லலை, புக்கை படிங்க, ஃபஸ்ட்டு படிக்கணும். ஆனால் ஆடியோ புக் அப்படிங்கிறது, என்னால் புக்கு படிக்க முடியாத சூழ்நிலையிலையும் என்னால் புக்கை படிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுதான் ஆடியோ புக்ஸ். சரி, நான் ஒரு ஆடியோ புக் நரேட்டர் ஆகணும், அதுக்கு என்ன தேவை? அந்த கேள்வி யாருக்காவது இருக்கா? ஏன் இருக்கு? ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுத வேண்டாம், ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்காங்க. அப்போது நமக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிற கவலை குறைஞ்சுது. அப்படிங்கும்போது அப்போ ஒரு நல்ல ஒலி புத்தக குரல் கலைஞராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ப்ரொனன்சியேஷன். ஆமாம், ழ ல ல ண ந திருத்தமாக விழணும். நெக்ஸ்ட், நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். வாய்ஸ் மாடுலேஷன், டெக்ஸ்சர்,
அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல தெரியணும். ஒரு ஒலி புத்தகத்தோட டெஃபினிஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். எழுத்தாளரோட எழுத்தை எந்த விதத்திலையும் மாத்தாம சிதைக்காம அதை அப்படியே வாசகருக்கு எடுத்துட்டு போற ஒரு ஒலித்தளம் தான் ஆடியோ புக். நான் கதையா சொல்ல மாட்டேங்க. வந்திட்டவன் அப்படியே ஹார்ஸ்ல அப்படியே வந்து 6 சைடில் அப்படியே போயிட்டு இருந்தார், அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். கல்கி என்ன எழுதியிருக்காரு அப்படிதான் நான் அதை படிப்பேன். இந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. அதாவது கதையை நான் உள்ள வாங்கி எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லி இந்த கால பாலிடிக்ஸோட அதை கலந்து பேசி அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. அது வந்து ஆடியோ புக் கிடையாது. ஆடியோ புக் அப்படிங்கிறது எழுத்தாளருக்கு உண்மையா இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு, அதை நான் அப்படியே வாசகருக்கு கடத்துறது தான் ஆடியோ புக். அப்போ அந்த இடத்துல ஒரு ஒலி புத்தக குரல் கலைஞர் யாரா இருக்கணும் அப்படின்னா எழுத்தாளருக்கும் வாசகருக்குமான ஒரு கண்ணுக்கு புலப்படாத பாலமா இருக்கணும். அங்க ஏன் ஈகோ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது உள்ள வரக்கூடாது. எழுத்தாளர் சொல்ற உணர்ச்சிகளையும் எழுத்தாளர் எழுதியிருக்கிற கதாபாத்திரங்களை வாசகர் மனசுல நிக்க வச்சு அதே உணர்ச்சிகளை சரியா கடத்துறது தான் ஒரு ஒலி புத்தக குரல் கலைஞரோட மிகப்பெரிய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன தேவை? எழுத்தாளர் எழுதுனதை சரியான புரிதலோட புரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை ஒரு 2-3 தடவை படிக்கணும். நான் வந்து எழுத்தாளருக்கும் வாசகருக்கும் நடுவில் கண்ணுக்கு தெரியாத பாலமா இருக்கணும் அப்படின்னா நான் அந்த கதாபாத்திரமாவே மாறிடணும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒலி புத்தக குரல் கலைஞருக்கான தேவைகள்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆடியோ புக்ஸுக்கும் ஒரு மார்க்கெட், நல்லா ஒரு வளர்ந்து வர ஒரு மார்க்கெட் இருக்கு. இந்தியாவில் ரீஜனல் லாங்குவேஜஸ் கான ஒரு டிமாண்ட் இருக்கு. பாட்காஸ்ட்லையும் சரி ஆடியோ புக்ஸ்லையும் சரி. தமிழ், தெலுங்கு, இங்கே தமிழ் தவிர வேற தாய்மொழி இருக்கிறவங்க இருக்கீங்களா? என்ன தாய்மொழி உங்களுது? தெலுங்கு வேற, அவ்வளோதான். உங்கள் தாய்மொழியில் நீங்கள் பாட்காஸ்ட் ஆரம்பிங்க, ஆடியோ புக்ஸ் பண்ணுங்க. அதுக்கான ஒரு டிமாண்ட் ரொம்பவே இருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இப்போ ஸ்டோரி டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு டாப் மொழி, நிறைய பேர் கேட்குற மொழி என்ன தெரியுமா? இங்கிலீஷை விட்டுருங்க, என்ன மொழியாக இருக்கும் கெஸ் பண்ணுங்க? ஸ்டோரி டெல். அது வந்து ஒரு ஸ்வீடிஷ் செயலி. ஆனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 மொழிகளுக்கும் மேலே அவங்க பண்ணியிருக்காங்க ஆடியோ புக்ஸ். அவங்களோட முதல் மொழி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதர் டங்கா? யாரோட மதர் டங் சார்? 10 மொழி இருக்கு சார். ஹிந்தி இல்லை, தமிழ் இல்லை, தெலுங்கு இல்லை, மலையாளம் இல்லை, சான்ஸ்கிரிட் இல்லை, கன்னடா இல்லை, மராட்டி. யார் சொன்னா? மராட்டி தான் முதல் மொழி. 2வது மொழி என்ன சொல்லுங்க? யாமறிந்த மொழிகளிலேன்னு ஏதோ ஆரம்பிச்சிங்களேம்மா, 2வது அந்த மொழி தான் தமிழ். 2வது மோஸ்ட் கன்சியூம்டு லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ 3வது என்ன? ஹிந்தி இல்லை, மலையாளம். ஹிந்தி அதுக்கப்புறம் தான் வருது, அப்புறம் பெங்காலி வருது. அதனால இந்த பிராந்திய மொழிகள், தாய்மொழிகளுக்கான ஒரு டிமாண்ட் வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மொழி சரளமாக வருதோ, நீங்கள் உங்களுக்கு வராத மொழியை வாவான்னு கூப்பிட்டு பாட்காஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நல்லா வர மொழியில், உங்கள் தாய்மொழியிலேயே நீங்கள் பண்ண முடியும். அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, எப்படி காசு பண்ணலாம்? லாஸ்ட் ஸ்லைட். டைம் இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஓகே, எப்படி காசு பண்ணலாம்? இதில் நிறைய போட்டிருக்கு. நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். 1 வருஷம் கழிச்சு அதில் மானிட்டைசேஷன், அது வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குல்ல யூடியூப்பில். அதுக்கப்புறம் அதில் காசு பண்ணலாம். அப்படியே கோடீஸ்வரன் ஆயிடலாம் அதுலேருந்து. வேர்க்கடலை வாங்க வேணால் வழி கொடுக்கும் ஃபஸ்ட்டு. அதனால் யூடியூப்பில் மானிட்டைசேஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ நிறைய, இப்போ நான் சொன்ன மாதிரி குக்கு எஃப்எம், பாக்கெட் எஃப்எம், விகடன் ப்ளே, இந்த மாதிரி கம்பெனிஸில் பாட்காஸ்ட் ஆடியோ புக்ஸ் டிவிஷனில் நீங்கள் போய் சேரலாம். அதில் நீங்கள் வந்து குரல் கலைஞராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதலாம், குரல் கொடுக்கலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்,
இல்லை வெறும் கோஆர்டினேஷன் கூட பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங். இப்போ ஒரு பிரபல வழக்கறிஞர் இருக்காரு, இல்லை ஒரு பிரபல மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு பாட்காஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்களோட பர்சனல் பிராண்டிங் பாட்காஸ்ட் மேனேஜராக நீங்கள் ஆகலாம். இதாக சொல்கிறீங்களா? இல்லை, சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வளர்ந்து வர்ற இந்த துறையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தேடி போகும்போது அது கிடைக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா kathaiosai.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பித்தேன். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லா ஒலி புத்தகங்களும் நீங்கள் இலவசமாக எந்த செயலியில் வேணால் கேட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை நான் பண்ணுற வேலை பிடிச்சிருந்ததுன்னா kathaiosai.comக்கு போய் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இலவசமாக தானே இருக்குது, யார் மேம் டொனேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. நல்ல கான்டென்ட்டை தொடர்ந்து ஸ்ரத்தையோடு நம்ம கொடுக்கும்போது அதை ஆதரிக்கிறவங்க இருக்க தான் இருக்காங்க. தென் மாதம் எனக்கு வரும், ஏதோ ஒன்று வரும், ரொம்ப நெகிழ்ந்து போகிற சில விஷயங்கள் நடக்கும். ஒரு மாணவன், உங்களை மாதிரி ஒரு கல்லூரி மாணவன் 25 rupees அந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு அனுப்பிட்டு, அக்கா பல நாள் நான் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டப்போ நீ தான்க்கா என்னை தூங்க வச்சுருக்க, என் கையில் 25 ரூபா தான் இருக்குது, ஆனால் அதை நான் உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ₹1 கோடி வந்திருந்தா கூட எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை தந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எங்கேயோ கஷ்டப்படுற ஒருத்தன் நம்ம குரலை கேட்டு தூங்குறான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது க்ரௌட் ஃபண்டிங். வெப்சைட் ஆரம்பித்து அதில் நம்ம க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறது. படிப்படியாக ஸ்பாட்டிஃபை, ஸ்டோரிடெல் இந்த மாதிரி செயலிகளை அணுகி, லிங்க்டின்ல அணுகி நான் குரல் கொடுக்குறேன், நான் ஒலி புத்தகம் பண்ணுறேன். தமிழில் ஒலி புத்தகம் இப்போ ஸ்டோரிடெல் ஒரு 5.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரிடெல் தமிழில் பெருசாக பண்ணலை. அப்போ நான் ஸ்டோரிடெல்லோட கண்ட்ரி மேனேஜருக்கு நான் லிங்க்டின்ல ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். என் பேர் இது, நான் கதையோசைன்னு ஒன்று பண்ணுறேன், தமிழில் ஒலி புத்தகங்கள் பண்ணுறேன், தமிழ் ஒலி புத்தகங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, ஸ்டோரிடெல்லை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அவர் எனக்கு சொல்கிறாரு, நீ சேர்ந்துக்கிறியா, நீ பண்ணுறியா தமிழ்லன்னு. நான் நினைக்கல அப்படி நடக்கும்னு. அப்போ என்ன ஆச்சு, சரின்னு சொல்கிறேன். நான் அங்கே ஒரு கன்சல்டண்ட்டாக நான் ஜாயின் பண்ணுறேன். தமிழ் ஒலி புத்தகங்களை ஸ்டோரிடெல்ல ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியை நான் போடுறேன். 2 வருஷம் கழிச்சு தமிழுக்கான லாங்குவேஜ் மேனேஜரை நான் ஸ்டோரிடெல்ல அங்கேருந்து வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 350-400 தமிழ் ஒலி புத்தகங்களை நாங்கள் அங்கே தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட 70 புத்தகங்கள் என்னோட குரல்லையே வெளியாகுது. அதனால் வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்னு காத்திருக்காம நம்ம போய் கதவை தட்ட முடியுமா? அதே மாதிரி ஸ்பாட்டிஃபையோட ஒரு பாட்காஸ்ட் டீமில் இருக்கிற ஒருத்தருக்கு லிங்க்டின்ல மெசேஜ் அனுப்புகிறேன், தமிழ் பாட்காஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு. அப்படி ஆரம்பித்து ஒரு ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல் அதே குரல்கள் அப்படின்ற ஒரு த்ரில்லர் ட்ராமா அதை என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல்னு தீபா வெங்கட், எவ்வளோ பேருக்கு தீபா வெங்கட் தெரியும்? நயன்தாராவின் குரல். தீபா வெங்கட் அதில் லீட் வாய்ஸ் ஆக்டராக இருக்காங்க. அதே குரல்கள் நாங்கள் ஸ்பாட்டிஃபைல பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி பாட்காஸ்ட்டை பற்றியோ ஆடியோ புக்கை பற்றியோ பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு நானே தேடி 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 கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கற்றுக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த துறையில் உங்களுக்கும் ஒரு இடம் காத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆடியோ புக்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆத்தர்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்குறது, இல்லை காப்பிரைட்ஸ் ஏதாவது வாங்குறது, அந்த மாதிரி ப்ரொசீஜர் ஏதாச்சும் இருக்கா? வெரி குட் கொஸ்டின். உங்களுக்கு பெருசாக ஒரு கைத்தட்டல். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, புக்கு தான் வாங்கிட்டோமே, புக்கு வாங்கிட்டா புக்கு நம்மளுது அப்படின்னு நினச்சி அதை இஷ்டத்துக்கு படித்து யூடியூப்பில் போடுறது, அது நிறைய பேர் பண்ணுறாங்க. அது தப்பு இல்லை. ஏன்னா எழுத்தாளர் கஷ்டப்பட்டு அவரோட ஒரு உழைப்பை கொட்டி ஒரு புத்தகத்தை எழுதும்போது நான் அதை ஈஸியாக எடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அப்படிங்கிறது சரி கிடையாதுல்ல. அதனால் கண்டிப்பாக காப்புரிமை வாங்கணும். ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது அந்த எழுத்தாளர்கிட்டையோ இல்லை அந்த பப்ளிஷர்கிட்டையோ நீங்கள் அப்ரோச் பண்ணி சரியாக வாங்கணும். இப்போ ஸ்டோரிடெல் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராயல்ட்டி கொடுப்பாங்க, அட்வான்ஸ் ராயல்ட்டி ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒரு புக்குக்கு இவ்வளோ அட்வான்ஸ் ராயல்ட்டி கொடுத்துட்டு அந்த புக்கை எவ்வளோ பேர் கேட்குறாங்களோ, எவ்வளோ நேரம் கேட்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற ஒரு தொகையை ராயல்ட்டியாக அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து எழுத்தாளர்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது
நான் கதை ஓசை பண்ணுறேன் அப்படின்னா நானுமே எழுத்தாளர்களை அப்ரோச் பண்ணி உங்கள் புக்கை பண்ணலாமா சார், உங்களுக்கு ஒரு ராயல்ட்டி என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது அப்படின்னு சொல்லி இதுலேருந்து வர நமக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து எழுத்தாளர்கள் கிட்ட பேசி உரிமை வாங்கி தான் வந்து எல்லா புக்குமே பண்ணுறேன். அதுதான் எல்லாரும் பண்ணணும், அதுதான் சரி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.